அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் ஏற்படலாம், அதனூடாக மத்திய கிழக்கிலும் உலகிலும் ஒரு அமைதி ஏற்படலாம் என அனைவரும் எதிர்பார்த்திருக்கும் சூழலில் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் இந்த நம்பிக்கையை தவிடுபடியாக்கி விடுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்தும் தாக்குதல், லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல்கள் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் ஈரான் திட்டவட்டமாக ஆத்திரமூட்டும் நடவடிக்கைகள் தொடர்ந்தால் முறையான பதிலடி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். அதேபோல் அரபுலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக முதல் முறையாக திரண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டுவதற்கான வாய்ப்புகள் நூலிழையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மிகப்பெரிய அளவில் அண்மித்து விட்டதாக அனைவரும் கூறிக்கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பல ஊடகங்கள் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டு விட்டது என்றே தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் நேற்றைய தினம் கார்முஸ் நீரிணை பகுதியில் உள்ள ஈரானிய ஏவுகணை தளங்கள், ட்ரோன் தளங்கள் மற்றும் ஈரான் ஐஆர்ஜிசியினுடைய கடற்படை படகுகளை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. எங்கள் படைகளை பாதுகாக்கும் தற்காப்பு நடவடிக்கைகளையே நாங்கள் செய்திருக்கின்றோம் என்று அமெரிக்கா தரப்பில் விளக்கம் வேறு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் கர்முஸ் நீரினை அண்டியுள்ள ஈரானினுடைய போர்க்கப்பல்கள் கூட தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. ஈரானினுடைய அதிவேக தாக்குதல் படகுகள் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. கூடவே ஈரானின் ஏவுகணை தளங்களும் ட்ரோன் தளங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருக்கின்றன. இதில் ஈரான் ஐஆர்ஜியை சேர்ந்த கடற்படை வீரர்கள் சிலர் கொல்லப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. ஈரான் எந்த விதமான தாக்குதலையும் நடத்தாத போது அமெரிக்க போர்க்கப்பல்களையோ அல்லது அமெரிக்க இராணுவத்தினரையோ குறிவைக்காத போது வலிந்து ஈரானுடைய ஏவுகணை தளங்களையும் ட்ரோன் தளங்களையும் ஈரான் போர்க்கப்பல்களையும் தாக்கிவிட்டு இது ஒரு தற்காப்புக்கான தாக்குதல் என்று கூறுவது எவ்வளவு வேடிக்கையான விடயம். இன்னும் உலகை இவர்கள் முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களா அமெரிக்கா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஈரான் இவர்கள் மீது தாக்குதல் நடத்தவில்லை. ஈரானுடைய போர்க்கப்பல்களோ அல்லது தாக்குதல் படகுகளோ அமெரிக்க கப்பல்களோ அல்லது அமெரிக்க படைகளையோ அச்சுறுத்தும் வகையில் அருகாமையில் கூட வரவில்லை. திடீரென இவர்கள் ஈரான் ஏவுகணை நிலையங்கள், போர்க்கப்பல்கள், கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு இது போர் நிறுத்தத்தை மீறிய செயற்பாடு கிடையாது, இது ஒரு தற்காப்பு தாக்குதல் என்று கூறியிருப்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனெனில் அமெரிக்கா இந்த போரில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையிலும் ஈரான் மிகவும் உறுதியோடு இருக்கின்றார்கள். கார்முஸ் விவகாரமாக இருக்கலாம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படைக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டப்படும் உரிமையை யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது. அதே போல் கார்முஸ் ஜலச்சந்தியில் ஈரானும் ஓமனும் தீர்மானிக்க வேண்டுமே தவிர இதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்குலக நாடுகளும் இல்லை என ஈரான் அனைத்து விடயங்களிலும் ஒரு திட்டவட்டமான தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். எனவே இந்த போரில் மட்டுமல்ல, சமாதான பேச்சுவார்த்தையில் கூட ஈரானின் கை ஓங்கி இருக்கின்றது என அமெரிக்க ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டுள்ள சூழ்நிலையில் தன்னுடைய ஈகோவுக்காக அல்லது தன்னுடைய வரட்டு கௌரவத்திற்காக வேண்டுமென்றே தாங்கள் ஒரு தாக்குதலை நடத்துவதை அமெரிக்கா தேர்ந்தெடுத்தார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஏனெனில் இந்த போரில் அமெரிக்கா மண்கவி விட்டார்கள், மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து விட்டார்கள் என்பதை அமெரிக்க ஊடகங்களே தற்போது வெளிப்படையாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் இவற்றை பொறுத்து கொள்ள முடியாத ட்ரம்ப் நிர்வாகம் வேண்டுமென்று ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று செய்தி வெளியாக இருக்கின்றது. தெற்கு ஈரானில் ஏவுகணை தளங்களை குறிவைத்து இவர்கள் தாக்குதலை நடத்திய போதிலும் கூட கர்முஸிலும் தெற்கு ஈரானிலும் இருக்கக்கூடிய நிலைமை சுமூகமானதாக இருக்கின்றது. அங்கு ஈரானினுடைய தாக்குதல் படகுகளும் ஈரான் கடற்படையும் தங்களுடைய வழக்கமான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஈரான் மீதான தாக்குதல் நடைபெற்ற சூழ்நிலையில் வளைகுடாவில் ஐஆர்ஜிசி அமெரிக்காவினுடைய MQ-9 ஆளில்லா விமானங்கள் 3 MQ-9 ஆளில்லா ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். ஏனெனில் இவர்கள் ஒருபுறம் ஏவுகணை தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தும் பொழுது மறுபுறத்தில் உளவு நடவடிக்கைகளிலும் பல்வேறுபட்ட தாக்குதல் ஒருங்கிணைப்பிலும்
அமெரிக்காவினுடைய MQ-9 ரீப்பர்கள் அந்த பிராந்தியத்தில் பறக்க விடப்பட்டன. அதில் 3 MQ-9 ரீப்பர்களை ஈரானின் வான் பாதுகாப்பு படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கின்றார்கள் என்றும், மேலும் ஒரு அமெரிக்காவின் அதிநவீன தாக்குதல் ட்ரோன் என்றும் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 4 அமெரிக்காவின் ஆளில்லா விமானங்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்பதை தற்போது ஈரானும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே ஈரான் அமெரிக்கா இடையே மீண்டும் ஒரு முழு அளவிலான போர் வெடித்து விடுமா என்பதுதான் தற்போது அனைவர் மத்தியிலும் ஏற்பட்டிருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது. அதேபோல் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் குறித்து பேசியிருக்கின்றோம். நேற்று ஒரு பேச்சு, இன்று ஒரு பேச்சு, நாளை ஒரு பேச்சு என்று பேசக்கூடிய கொள்கையற்ற, உறுதியற்ற ஒரு பொறுப்பற்ற மனிதர். அவர் இன்று ஒரு பதிவை எடுக்கின்றார். அமெரிக்க அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக இந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு சாதகமாக இருக்கின்றது, ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் தோல்வியுற்று விட்டார் என்று ட்ரம்பை ஏளனம் செய்திருக்கும் சூழ்நிலையில் ட்ரம்ப் திடீரென ஈரான் யுரேனியம் முழுவதையும் தம்மிடம் ஒப்படைக்க வேண்டும், இல்லையல் சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகமாகிய IAEA முன்னால் அனைத்து யுரேனியம் செறிவூட்டப்பட்ட துகள்களும் தீயிட்டு கொளுத்தப்பட வேண்டும் என்று ஒரு புதிய நிபந்தனையிட்டு தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் பதிவு செய்தார். இதெல்லாம் நடக்கிற கதையா என்றுதான் கேட்க வேண்டும். ஏனெனில் ஈரான் யுரேனியத்தையே ஒப்படைக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். எங்களுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானை விட்டு எங்கும் வெளியே செல்லாது என்பதையும் கூறிவிட்டார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவர்கள் இந்த யுரேனியத்தை சர்வதேச அணுசக்தி முகமை முன்பாக, சர்வதேச கண்காணிப்பாளர்கள் முன்பாக தீயிட்டு கொளுத்த வேண்டும் என்றால் இது ஒருபோதும் ஈரான் இதற்கு சம்மதிக்கவும் மாட்டார்கள், ஒத்துழைக்கவும் மாட்டார்கள். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முழு அளவிலான போரை நோக்கி ஈரான் அமெரிக்க விவகாரம் செல்லப்போகின்றதா, அல்லது இந்த விடயங்கள் அமெரிக்காவின் வெற்று மிரட்டல்களாகத்தான் இருக்கப் போகின்றதா என்பதை அடுத்து ஒரு நாட்கள் தீர்மானிக்கும். இப்படியான ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் நேற்று மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளுக்கு அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தார்கள். இவர்கள் என்னதான் அமெரிக்காவுக்கு அடிமைகளாக, அமெரிக்காவுக்கு சேவகம் செய்பவர்களாக தங்களுடைய நாட்டில் அமெரிக்க இராணுவத்திற்கு தளம் அமைப்பதற்கு இடம் கொடுத்து, அமெரிக்க இராணுவம் தங்குவதற்கு இடம் கொடுத்து, ஈரானை கண்காணிப்பதற்கு என்ன உதவிகள் செய்தாலும் கூட பல பில்லியன் டாலர்களை அமெரிக்காவின் பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்த முதலீடு செய்தால் என்ன, அமெரிக்கா ஸ்டேலின் பக்கத்தில் தான் நிற்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எவ்வாறு ஸ்டேலுடன் ஆபிரகாம் ஒப்பந்தம் ஊடாக தன்னுடைய உறவுகளை இயல்பாக்கி கொண்டிருக்கின்றாரோ அதை போன்று இந்த வளைகுடா நாடுகள் அனைத்துமே தங்களுடைய உறவுகளை இயல்பாக்கி கொண்டு ஸ்டேலுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது ஸ்டேலை அங்கீகரித்து ஸ்டேலுடன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்று நண்பர்களாகிவிட வேண்டும். அதுவும் இந்த மத்திய கிழக்கு போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றால் அனைத்து மத்திய கிழக்கு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஸ்டேலுடன் இயல்பான உறவுகளை கொண்டு ஒரு ஆபிரகாம் ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக சவுதி அரேபியா, கத்தார், பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் பெயர்களை சொல்லியே ஒரு முகத்தில் அரைந்ததைப் போல, நீ ஸ்டேலுடன் சமாதானமாக போய்விடு, ஸ்டேலை அங்கீகரிக்க வேண்டும், ஸ்டேலுடன் வியாபாரம் செய்ய வேண்டும், அப்படி என்றால் தான் இந்த போரை நான் நிறுத்துவேன் என்று ஒரு மிரட்டல் பாணியில் ஒரு ட்வீட் பதிவை இட்டார். ஈரான் இதைத்தான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டார்கள். இவர்களை எல்லாம் ஒரு கறிவேப்பிள்ளை போல அமெரிக்காவும் ஸ்டேலும் பயன்படுத்திவிட்டு தங்களுடைய தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடுவார்கள். தற்போது இந்த போரை நிறுத்துவதற்கு, ஏனெனில் இந்த போரினால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருப்பது மத்திய கிழக்கு நாடுகள். அமெரிக்கா, ஸ்டேல் என்பவர்களுக்கு அப்பால் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய நாட்டில் அமெரிக்க தளங்களை வைத்திருக்கும் காரணத்தினால் அவர்கள் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்திருக்கின்றார்கள். ஈரான் கூறிவிட்டார்கள், உங்களுடைய தளங்கள் அமெரிக்க தளங்கள் எடுக்கும் வரை நாங்கள் அவற்றை தாக்குவோம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படியாக மத்திய கிழக்கு நாடுகள் சிதறி சின்னாபின்னப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மேலும் அவர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக நீ இந்த நேரத்தில் ஸ்டேலுடன் இணைந்து கொள், ஸ்டேலை நண்பனாக்கிக்கொள், அப்படி என்றால் தான் இந்த போரை நிறுத்துவேன் என ஒரு செய்தியை கூறியிருந்தார். இது அமெரிக்காவினுடைய உண்மை முகம் என்ன, உண்மை நிறம் என்ன என்பதையும் இந்த மத்திய கிழக்கு நாடுகள், இந்த அடிமை அரபிகளுக்கு தெரியப்படுத்தியிருந்தார். இருந்தபோதிலும் கத்தார், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஓமான் போன்ற நாடுகள் சற்று சுதாகரித்து கொண்டு அமெரிக்க அதிபரின் உடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலும் கத்தார், ஓமன், பாகிஸ்தான்
இஸ்ரேலை ஒரு நாடென்று அங்கீகரிக்க முடியாதென அமெரிக்காவுக்கு முகத்தில் அடித்ததைப் போல கூறியிருக்கின்றார்கள். ஏனைய அரபுலக நாடுகளின் நிலைப்பாடும் தற்போது அதுவாகத்தான் இருக்கின்றது. இந்த போரை பயன்படுத்தி இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேலுடன் ஒரு ஆபிரகாம் ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும் என அமெரிக்கா கேட்டுக்கொள்வது நியாயமற்றதென கத்தாரும் ஓமனும் வெளிப்படையாகவே தெரிவித்து விட்டார்கள். இவையெல்லாம் அமெரிக்காவுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்த, ஏற்கனவே அந்த நாட்டுக்குள் ஈரான் போர் விவகாரத்தில் ட்ரம்பை ஈரான் மரணடி அடித்து விட்டார்கள் என்று ஊடகங்களில் பேசியிருக்கும் சூழ்நிலையில் இந்த இயலாமையை ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்குத்தான் ஈரானிய நிலைகள் மீது இவர்கள் இந்த தாக்குதலை நடத்தினார்களா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது. இருந்த போதிலும் இந்த ட்ரோன்களையும் ஈரான் சுட்டு வீழ்த்தி இருப்பதால் இந்த தாக்குதலும் பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு வெற்றி கொடுக்கவில்லை என்பதுதான் களமுனையில் இருந்து கிடைக்கும் செய்திகளாக இருக்கின்றன. அடுத்து இஸ்ரேல் லெபனான் மீது இதுவரை இல்லாத அளவுக்கு மிக கொடூரமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஹெஸ்புல்லா நிலைகளின் இலக்குகளை குறிவைத்து தாக்குதலை விரிவுபடுத்தி இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்தாலும் கூட கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 24 லெபனான் குடிமக்கள், அப்பாவி லெபனான் குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதில் ஒரு 20க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக மிக கொடூரமான குண்டுகளை இஸ்ரேல் விமானங்களூடாக வீசுவதால் அந்த காணொளிகளை பார்ப்பதற்கே பதற்றமாக இருக்கின்றது. அப்படியே இடிந்து மண்ணோடு மண்ணாக கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே உண்மையில் இந்த ஒரு ஒப்பந்தம் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்படுவதை தடுப்பதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் மெனக்கெடுகின்றார்கள். அன்றும் சரி இன்றும் சரி. ஏனெனில் இந்த நெதன்யாகு என்ற போர்க்குற்றவாளி, இனப்படுகொலையாளி இந்த போரை வைத்தே அவனுடைய அரசியலை நடத்த வேண்டியிருக்கின்றது. இந்த போரை வைத்தே இதனுடைய அரசியல் பிழைப்பை நடத்த வேண்டியிருக்கின்றது. இந்த போரை காரணம் காட்டிய ஊழல் வழக்குகளிலிருந்து தப்பிக்க முடிகின்றது. இப்படியான ஒரு நிலையில்தான் இந்த போர்க்குற்றவாளியை ட்ரம்ப் ஆதரிக்கின்ற சூழ்நிலையில் அவன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எப்படியும் எட்டப்படக்கூடாது என்ற நோக்கில் லெபனான் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை இஸ்ரேல் ஆரம்பித்திருக்கின்றது. லெபனான் எங்கும் இரத்த களரிமிக்க சேதங்கள் ஏற்பட்டிருப்பதாக அல்மையாதின் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள், காயமடைந்தவர்கள், கட்டிடங்கள் தீயில் கருகக்கூடிய காட்சிகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈவிரக்கமின்றி சியோனிசம் லெபனானில் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்துவதும், ஒருவேளை இந்த ஒப்பந்தம் கொண்டு வரப்படுவது போல வெளியே பூச்சாண்டி காட்டிக்கொண்டு மறுபுறத்தில் இவர்கள் தங்களுடைய உண்மை முகத்தை காண்பிக்கின்றார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்தென்ற கேள்விகளும் எழாமல் இல்லை. அடுத்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசாஸ்கியன் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை ஈரானியர்களுக்கு விடுத்திருக்கின்றார். ஏறக்குறைய 87 நாட்களுக்கு மேலாக நீடித்த இணைய கட்டுப்பாடு, அதாவது இணையம் துண்டிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் மீண்டும் இன்று முதல் இணைய வசதி சீரமைக்குமாறு அந்நாட்டு ஜனாதிபதி பெசாஸ்கியான் தகவல் தொடர்பு அமைச்சருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் மீது குண்டு தாக்குதலை நடத்திய வேளையில் பொதுமக்கள் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் எதிரிகள் இணையம் மூலம் ஒன்றிணைந்து ஈரானுக்குள் இருக்கக்கூடிய துரோகிகளையும் அமெரிக்க இஸ்ரேலினுடைய உளவாளிகளையும் ஒருங்கிணைப்பதற்கு இணையம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வந்ததால் இணைய சேவையை முற்றாக ஈரான் துண்டித்திருந்தார்கள். இதனால் வெளியுலக தொடர்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தான் ஈரான் மக்கள் இருந்தார்கள். செய்திகளை அறிந்து கொள்வது மட்டுமல்ல, மருத்துவம், வர்த்தகம், ஆன்லைனூடாக செய்யக்கூடிய பல வணிகங்கள் கூட அங்கு இணையம் இல்லாததால் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்த சூழ்நிலையில் 87 நாட்களுக்கு பின்னர் இன்றைய தினம் இணையம் மீண்டும் இணைய வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் இணையத்தை தாராளமாக பயன்படுத்தலாம் என்ற ஒரு அறிவிப்பை ஈரான் ஜனாதிபதி விடுத்திருக்கின்றார். இது ஈரானியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவைதான் தற்போது வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதல், இஸ்ரேல் லெபனான் மீதான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருப்பது இந்த போரை மேலும் விரிவுபடுத்துமா, அல்லது இது ஒரு சாதாரணமான 1 நாள் 2 நாள் தாக்குதலாக நிறைவேற்ற பின்னர் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஒரு முழுமையான ஒப்பந்தம் ஏற்படுமா? மத்திய கிழக்கு போரின் விளிம்பில் இருக்கின்றதா அல்லது சமாதான உடன்படிக்கையின் அருகில் இருக்கின்றதா என்பது தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.